32ஆம் சங்கீதம் மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தே. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதி கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமே. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். தேவ பிள்ளைகளாகிய இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய பாவங்களை மறைக்கிறோம். நம்முடைய பாவங்களை தேவனுக்கு நேராக அறிக்கையிடுவதில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ. நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஒரு காரியங்கள் சம்பவிக்குது அப்படின்னா நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதான் இங்கே போடப்பட்டிருக்கு, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். நம்முடைய பாவங்கள் மூடப்படணும். எப்படி மூடப்படணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து மூடப்படுகிற வேளையில் நம்மளுடைய கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அப்போ நம்ம செய்த அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கணும். அப்போ நம்ம செய்த அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கக்கூடாது. அப்படின்னா நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கி நான் செய்த பாவங்களையெல்லாம் மன்னிங்க. ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லி 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 என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் நம்முடைய அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறார். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கணும். நாவில் ஒன்று வச்சுட்டு இருதயத்தில் ஒன்று வச்சுட்டு நாவு வழியாக ஒன்று பேசுறது, இருதயத்தில் ஒன்று சிந்திக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நம்முடைய பாவங்களை நம்ம அடக்கி வைத்தோம்னா நம்முடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிடுமா. நம்முடைய சரீரத்தில் வியாதி வந்துடும், பலவீனம் வந்துடும், நம்முடைய உள்ளெலும்புகள்லாம் பலனற்று போயிடும். அப்போ பாருங்க, பாவ மன்னிப்பு கேட்கறது எவ்வளோ முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் முக்கியம். என்னன்னா, தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு பாவ மன்னிப்பு கேட்குறவன் தான் பாக்கியவான். அவனுக்கு தான் வியாதியிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, என் கதறுதல் கேட்கப்படவில்லை. தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளாகிய நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலன்னா நம்மளுடைய எலும்புகள்லாம் உலர்ந்து போயிடும். நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலன்னா நம்முடைய கதறுதலை தேவன் கேட்க மாட்டார்.
இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உசனகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நம்ம பாவமன்னிப்பு கேட்காம போயிட்டோன்னு வச்சுங்களேன், நமக்கு வருகிற தீங்கு சடுதியாய் வந்து நிற்கும். அப்போ நம்ம கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் தேவன் செவி சாய்க்க மாட்டார். தேவன் செவி சாய்க்க மாட்டார். அப்போ என்ன பண்ணணும்? நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்குன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பு கேட்குறவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்படி பாவ மன்னிப்பு கேட்குற வேளையில் தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடாமல் நம்மளுடைய சித்தத்திற்கு நம்மளுடைய சுயத்திற்கு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நடந்து கொண்டு இருக்கிறோம். இதை தான் தேவன் இங்கே சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இப்போ தேவ சமூகத்தில் நம்ம கேட்க 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 தேவன் நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஆலோசனை சொல்வார் யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, அப்படி சொல்லி நம்ம அங்கலாய்த்து போய் நிற்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது தேவன் நம்மளை போதிக்கிற தேவனாய் இருக்கிறார், கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சிறு பிள்ளைக்கு எப்படி தன்னுடைய தாய் கற்றுக் கொடுக்கிறார்களோ அதுபோல தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்? அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். நம்ம பாவ மன்னிப்பு கேட்குற வேலையில் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவோம். உங்களுக்கு ஒரு துக்கம் வந்துருச்சா? துயரம் வந்துருச்சா? கண்ணீர் வந்துருச்சா? நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்களா? எதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். தேவன் உங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். தேவன் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை குழியில் தள்ளுகிற தேவன் அல்ல. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கல, அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதிக்கல. உண்மையுள்ள தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம், சர்வத்தையும் ஆளுகிற தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். செம்மையான இருதயம் நமக்கு வேணும். கபடு உள்ள இருதயத்தை நம்ம வைத்துக்கொண்டு தேவனை ஆராதிக்க முடியாது. கபடு உள்ள இருதயத்தை வைத்துக்கொண்டு தேவனை துதிக்க முடியாது. கபடு உள்ள இருதயத்தை வைத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் நம்ம நிற்க முடியாது. செம்மையான இருதயம் உள்ளவர்களே, மிடுகிறவர்களாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்த பாவங்களை, தேவனே நான் இந்த பாவங்களை செய்துட்டேன், எனக்கு மன்னிங்க. சிறு வயசுலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற வேளையில் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இருதயம் கழுவப்பட்டுருச்சுன்னா, நம்மளுடைய சரீரம் கழுவப்பட்டுருச்சுன்னா, நம்மளுடைய ஆத்மா கழுவப்பட்டுருச்சுன்னா ஆனந்தம் முழக்கமிடும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்னிடத்துல வராதா? என் பிள்ளை செபிக்காதா? என் பிள்ளை தேவ சமூகத்தில் என்னுடைய சமூகத்தில் காத்திருக்காதா?
உபவாசம் இருக்காதா அப்படின்னு சொல்லி தேவன் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடந்தோம்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடிச்சு. தேவனே, இந்த சங்கீத பகுதி மூலியமாக தேவன் நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அவப்பா இதை கேட்டு ஆண்டவரை பயனடைவார்களாக, அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமாப்பா, நான் பாவமே செய்யலைன்னு ஒரு மனிதன் சொல்வானானான், அவன் பாவி, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. எல்லாம் பாவத்துக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம், பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாவத்தை தேவ சமூகத்துக்கு நேராக நம்ம அறிக்கை இடுகிற வேளையில் தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயங்களை சுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உமக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தில் குறைபட்டு இருக்கிறீங்க, எந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருக்கிறார், அந்த காரியத்தை சொல்லி, ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்துட்டேன், இந்த அக்கிரமம் செஞ்சிட்டேன், இந்த மீறுதல்கள் பண்ணிட்டேன், இந்த இவர்களுக்கு விரோதமாக நான் பேசிட்டேன், இந்த பாவங்களை எல்லாம் தயவாய் ஒரு விஷயம் மன்னித்து எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற வேலையில் தேவன் நம்மளை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனே, எங்களோடு பேசுனீங்க, அதுக்காக நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொன்னோம் நல்ல பிதாவே, ஆமென்.